ரீசெண்டா ஜி5ல ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன ஒரு படம்னா, ஜேஎஸ்கே அப்படின்னு ஒரு மூவி. அதுக்கு மீனிங் என்னன்னா, ஜானகி வாஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் கேரளா அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு. இப்ப சுரேஷ் கோபி, அனுபமா பரமேஸ்வரன் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இதுல என்ன ஒரு கதைன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினி ஒரு பேக்கரிக்கு போறாங்க. பேக்கரிக்கு போகும்போது ஃபோன மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. மறந்து வச்சுட்டு இருக்கும்போது, எதிர்பாராம விதமா ஒருத்தன் வந்து மூஞ்சில ஒரு மயக்க மருந்து அடிச்சு அந்த பொண்ண வந்து ரேப் பண்ணது அப்புறம் அந்த ஹீரோயினி வந்து என்னைய கூட்டு பாலியல் பண்ணிட்டானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சுரேஷ் கோபி இருக்காப்புல. அவர் வந்து வழக்கறிஞரா இருப்பாப்புல. வழக்கறிஞரா இருக்கும்போது சரி நம்ம ஹீரோயினிக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு பார்த்தா, கிரிமினலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வாதாடி இந்த கேஸ்ல இருந்து ஜெயிச்சிடுறாப்புல. ஜெயிச்சது அப்புறம் அந்த கோர்ட்ல வந்து வாதாட போகும்போது ஏகப்பட்ட திடுக்கிடும் சம்பவம்லாம் உண்மையெல்லாம் வெளியே வருது. அதுல என்னன்னா மறைமுகமான விஷயம்ல இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சு வர்றாப்புல. ஹீரோயின் ஒரு பக்கம் ஆணித்தனமா சொல்றா, "நீ கூட்டு பாலியல் தான் பண்ணானுங்க" அப்படின்னு சொல்றா. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட முட்டி அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி வழக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு. கடைசியில பார்த்தா நம்ம நம்ம ஹீரோ வந்து ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காப்புல. "நீ பிரெக்னன்ட்டா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காப்புல. ட்விஸ்ட் வச்சதுக்கு இதெல்லாம் காரணம் யாரு? நீ விருப்பப்பட்டு தான் பண்ணியா? அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து இது விருப்பப்பட்டு தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோர்ட்ல வந்து சொல்லி அந்த பெண்ணுக்கு எதிரா நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிராப்புல. இத கண்ட நம்ம பெண்ண வந்து ஒருபோதும் வருத்தப்படாம அடுத்து என்ன நம்ம பண்ணணும்? அப்பன் யாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கண்டுபிடிக்கல. இதான் இந்த ஒரு படத்துல ஒரு கதையா புடிச்சிருக்கானுங்க. படம் கரெக்ட்டா 2 1/2 மணி நேரம் இருக்கு. 2 1/2 மணி நேரம் கொஞ்சம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாரி தான் இருக்கு. இந்த பொண்ண ரேப் பண்ணது யாரா இருக்கு? யார்றா அவன்? அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா ஏகப்பட்ட சீன்லாம் நமக்கு வரும்போது ஒரு பக்கம் பார்த்தாலும் அந்த ஹீரோயினி பார்க்கும்போது நமக்கு பாவமா தெரியும். அநீதிய பத்தி இந்த ஒரு படம் பேசியிருக்கு. ஏன்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு குற்றம் நடக்குது. அந்த குற்றம் நடக்கும்போது அதுக்கு எதிராக என்னென்ன சட்டம் இருக்கோ அது ஃபுல்லா இந்த படத்துல காமிச்சிருப்பானுங்க. இதுல சுரேஷ் கோவி நடிப்புலாம் அவரோட எப்படி சொல்றது? கோர்ட்ல கத்தி கத்தி பேசுறது நமக்கே பார்க்கறதுக்கு உடம்பு சிலிர்க்கும். சமூக பிரச்சனைய இதுல நீட்டா எடுத்து சொல்லியிருப்பாப்புல. ஆனா இத சமூக பிரச்சனை பேசும்போது எப்படி சொல்றது? பெண்ணுக்கு அகைன்ஸ்ட்டா பேசுவாப்புல. அதான் நமக்கு ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு என்னடா இவர் வந்து நம்ம ஹீரோயினி சப்போர்ட் பண்ணா தான் வில்லனுங்கலாம் சப்போர்ட் பண்றாப்ல அப்படின்னு நமக்கே தோணும். உண்மை கதைன்னு சொல்லியிருக்கானுங்க. உண்மை கதைய மையமா வச்சு இந்த ஒரு படத்த எடுத்திருக்காங்க. இந்த கோர்ட்ல இன்னொரு வக்கீல்லாம் 2 பேரும் வாதாடும்போது அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் வரும்போது நமக்கே கொஞ்சம் பார்க்கறதுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல நம்ம குறைன்னு என்ன சொல்றது? குறைன்னு சொன்னா எப்படி படம் கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் இருக்கு. 2 1/2 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் மைல்யூட்டா ஸ்லோவா போற மாரியே இருக்கு. அப்புறம் போக போக தான் கொஞ்சம் நமக்கு விறுவிறுப்பா இருக்கு. ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம ஹீரோயினி மேல வந்து நம்ம நம்ம ஹீரோ வந்து நெறைய குற்றச்சாட்டு சொல்லுவாப்புல. ஆனா அது நம்ம ஹீரோயினி வந்து எந்த இதுவுமே எப்படி ஒரு பதிலோடு நிப்பாட்டிக்கிறோம். அடுத்த பதில் நான் இதனால தான் பண்ணேன், வச்சேன்னு ஒரு எப்படி பதிலே சொல்லியிருக்க மாட்டான். அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பண்ணா வச்சான்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் மிஸ் ஆகுது. இதுல எடிட்டிங்லேருந்து சினிமா ஃபோட்டோகிராஃபிலேருந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே மாரி தான் நமக்கே தோணும். ஒரு பெண்ண வந்து ரேப் பண்ணிட்டாப்புல. ரேப் பண்ணது அப்புறம் எப்படி ஒரு பெண் கருக்கலைப்பு பத்தி அது ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு டீட்டெயில்ஸா சொல்லியிருப்பானுங்க. அது கொஞ்சம் புடிச்சு படத்தோட முக்கிய கருத்து அந்த ஒரு படம் இதுவா தான் இருக்கு. அத பத்தி பேசப்போனா நமக்கே கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டா ஒரு கதை ஒண்ணு இருக்கு. லாஸ்ட் ஹாஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கே கொஞ்சம் கணிக்கிற மாரி தான் இருக்கு. ஆக மொத்தம் இந்த ஒரு படம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கு. ஸோ பெண்களுக்குள்ள சட்டத்துல இப்படிலாம் பண்ணலாம், வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த படத்துல முழுமையா பேசியிருப்பானுங்க. அத பார்க்க நமக்கே கொஞ்சம் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். ஆக மொத்தம் இந்த படம் கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா பெண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் கைஸ்.